सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இன்று நாம் பார்க்க போவது ராகு எப்போது மிகையான பணம் தருவார், எந்த வீட்டில் இருந்தால், யாருடைய வீட்டில் இருந்தால், எந்த மாதிரி அமைப்பில் ராகுதத்தை ஒருவருக்கு மிக அற்புதமான பலன் செய்யும் என்பதை நான் இப்போது விளக்கமாக பார்ப்போம். ராகு எப்போது நன்மை செய்வார் என்றால், எப்போது அவர் குரு மற்றும் சுக்கிரனின் தொடர்பை ஒன்றாக ஒரே டயத்தில் ஒரே ராசியிலோ எப்போது தர்றாரோ அப்போது அந்த ராகுசை மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக ராகுக்கு செவ்வாய் சனி போன்ற தொடர்புகள் வராமல் இருப்பது மிக நல்லது. ஆனால் குரு போன்ற சுக்கரனுடைய தொடர்பு வரும்போது அந்த மிக நல்ல பலன்களை செய்யும். அந்த தொடர்பு எப்படி பெற வேண்டும் என்பதையும் இப்போது நாம் பார்ப்போம். இப்ப நாம் போடக்கூடிய இந்த ஜாதகம் என்பது ஒரு கற்பனை, ஒரு உதாரண ஜாதகம் தான். யாருடைய ஜாதகத்தை நமக்கு போடலாம். இவ்வாறு இருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போது உதாரணமாக இதே மீனத்தை நாம் லக்னமாக எடுத்துக்கொண்டு சுக்கிரன் இங்கே இருப்பது போல ராகு இங்கே இருப்பதை போல நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம அனைவரும் தெரிந்தானே, உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இந்திய பலனை செய்யும். உச்சனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் அனைத்தையும் சொல்லலாம். ராகு மிக சிறப்பு. அது உச்சனை போலவே செல்லக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த ராகு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இங்கே சுக்கிரனுக்கு ஆதிபத்தியம் 3 8 தானே. ஆனால் இந்த சுக்கிரன் பாவத்துவம் அடையும் போது ஒரு பாதி கஷ்டத்தையும் மறுபாதி நன்றாகவும் இருக்கும். அதாவது 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கடன் பண்ண தொந்தரவையும் மீதி 10 ஆண்டுகள் நல்லாவும் இருக்கும். ஆனால் இங்கே சுக்கிரன் தனித்திருந்தோ, குருவின் தொடர்பு பெற்றோ, அல்லது குருவுடைய பார்வை குருவுடைய தொடர்பு கொண்டு போது அந்த திசை முழுவதும் 8ஆம் இடத்தில் ஆதிபத்தியமாகிய ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டில் போன்ற தொடர்புகள் பெற்று பணம் பெறக்கூடிய, பணம் மிகப்பெரிய வெளியாளர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். எவ்வாறு குரு இங்கே இருக்கணும், இங்கே ராகுவோட இருக்கணும். அப்படி இல்லையா, குரு இங்கே இருக்கணும். குரு இங்கே இருக்கும்போது சுக்கிரனை பார்ப்பார், ராகு பார்ப்பார். அப்படின்னா இங்கே இருக்கணும். குரு இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 கிளா வரும். இங்கே இருக்கும்போதும் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். இங்கேனா எப்போது ராகு நல்ல செய்வார் என்றால், சுக்கிரன் குரு போன்ற சுபர்களின் தொடர்பு எப்போது ராகு பெறுகிறாரோ, உதாரணத்திற்கு சுக்கிரனுடைய வீட்டில் குருடைய நினைவு, அல்லது குருவுடைய வீட்டில் சுக்கிரனுடைய நினைவு, அல்லது குருவுடைய வீட்டில் சுக்கிரனுடைய பார்வை, அல்லது குருவுடைய பார்வை சுக்கிரனுடைய வீடு, இது போன்ற தொடர்புகளை பெறும்போது அது அந்த பிடித்த ஸ்தானத்தை குருவோ சுக்கிரனோ உச்சமாக பலத்தின் பலமாக ஸ்தானங்களின் பலமாக உச்சமாக இருக்கும்போது மிக அற்புதமான பலனை செய்யணும். குறிப்பாக வீடு கொண்ட சுக்கிரன் ஆபத்தாக இருக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக நான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஆனால் நீங்க கேட்கலாம், இங்கே 8ஆம் அதிபதி செயல்படுங்க. ஆனால் பாவதிபதி இங்கே 8க்குரியவன் இங்கே மறையும் போது, 8ஆம் அதிபதியும் அந்த வீட்டுக்கு மறையும் போது, எட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அந்த வீட்டுக்கு அவர் மறையும் போது பாவதி விதிப்படி நடக்காது. அதைத்தான் பாவதி என்கிறோம். சரிங்களா? இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த ஜாதக அமைப்பு என்பது குரு இங்கே இருந்தாலும் கூட ஓகே தான், அதேசமாக இருப்பாரு. இருந்தாலும் குருவுடைய பார்வை தான். இது போன்ற இடங்களில் குரு இருந்து தொடர்பு கொண்டு பிரசாரம் நடக்கும் போது ஒரு மிக அற்புதமான பலன்களை ராகு அவருடைய திசையில் ராகுடைய தொடர்புகளாகிய மறைமுக வழியில் சம்பாத்தியம் போன்றவற்றை ராகு வழி அவருடைய வழியிலும், இங்கே குரு சுக்கிரனுடைய 8ஆம் அதிபதியை செயல்படும் போது வெளிநாட்டில் தொடர்புடைய பணம் இறுதியாக பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த திசை, இது போன்ற 50 திசை நடந்துள்ள ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த திசையை அவர் மிகப்பெரிய சம்பாதித்து ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். இதுதான் ராகு பணம் தரக்கூடிய ராசிகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.